வணக்கம். ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை காலையிலேயே குட் நியூஸ் சொன்ன அமைச்சர். அமைச்சர் சொன்ன இந்த புதிய அறிவிப்பு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நமக்கு ஒரு புதிய அப்டேட்டாகவே பார்க்கப்படுது. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பார்த்தீங்கன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது திமுக மக்களை கவரும் வகையில் அதிரடியான வாக்குறுதிகளை அளிச்சிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வழங்கப்படும், அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் மூலமாக 1 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் பயனடைந்து வரும் இந்த நிலையில் விடுபட்ட அனைவருக்கும் மீண்டும் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலியமா விடுபட்டவர்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக விண்ணப்பம் பெறப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவங்களை தகுதியானவர்களுக்கு விரைவில் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டச்சத்திரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்கள் தமிழகத்தில் இதுவரை 20 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 32 மாதங்களில் மட்டும் 3000 ரேஷன் கடைகள் பிரிக்கப்பட்டு முழு நேர மற்றும் பகுதி நேர கடைகள் உருவாக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மக்கள், அதாவது 45 நாளில் தீர்வு காணப்படும், உங்களுடன் முகாம் ஸ்டாலின் நீங்கள் கொடுக்குற விண்ணப்பங்கள் 45 நாளில் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொன்ன பட்சத்தில் இப்போ 45 நாள் ஆல்ரெடி ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. இந்நிலையில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு வர மாதத்துலேயோ இல்லை அதுக்கு அடுத்த மாதத்துலேயோ கண்டிப்பாக 1000 ரூபாய்ங்கிறது தகுதி இருக்குங்கிற பட்சத்தில் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக நாங்கள் வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே ஒரு விஷயத்தை நம்ம உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன்படி கண்டிப்பாக தகுதியுள்ள பீப்புள்ஸ்க்கு வரும் மாதங்களில் கண்டிப்பாக அவர்களின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வர வைக்கப்படும். புதிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி விடுபட்டு இப்போ அப்ளை பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதுவரை நடைபெற்ற இந்த முகாம் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த போயிட்டு அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி இந்த முகாம் பற்றின எல்லா தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்கெங்கே முகாம் நடக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த முகாமானது நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.